மத்திய பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை பார்க்கலாம். பட்ஜெட் பொறுத்த ஏழைகளுக்கு சாதகமாக இருக்கணும். பட்ஜெட்டு முக்கியமாக ஜிஎஸ்டின்றது ஒரே ஸ்லாபாக இருக்கும். இப்போ அப்ராட்லாம் ஒரே ஸ்லாப் தான் ஜிஎஸ்டி இருக்கும். லைக் 5%, 10% அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரே ஸ்லாப் ஜிஎஸ்டி எல்லாத்துலேயும் எல்லா பொருளும் கவர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தட் வில் யூஸ்ஃபுல் ஃபார் த பீப்புள். பெரிய பணக்காரருக்கு தேவை யூஸ் பண்ணுற பொருளெலாம் விட ஜிஎஸ்டி கம்மியாக இருக்கும். பட் ஏழை மக்களுக்கு யூஸ் பண்ணுற பொருளெலாம் ஜிஎஸ்டி ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணது ஜிஎஸ்டி பொறுத்தவரை ஒரே ஸ்லாபாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த கோல்டு பாருங்கள், கோல்டெல்லாம் ஒரு நடுத்தர மக்கள் வாங்க முடியுமா? கீழ்ப்பட்ட மக்களுக்கும் பிரச்சனை இல்லை, மேல்மட்ட மக்களுக்கும் பிரச்சனை கிடையாது. சாதாரண நடுத்தரப்பட்ட மக்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குல்ல, அதை இறக்கணும். அப்புறம் இந்த ஜிஎஸ்டி எல்லாம் பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்ய தான் நீங்கள் உக்காந்துருக்கீங்க. மக்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி நீங்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணால் உங்களை கையெடுத்து கும்பிடுவேன். இப்போ இது வரைக்கும் அவங்க போட்டிருக்க பட்ஜெட் எதுவுமே சாமானிய மக்களுக்கான பட்ஜெட் மாதிரி தெரியலை. அவங்க போடுற பட்ஜெட் எல்லாமே எப்படி இருக்குன்னா பெரிய பணக்காரங்களுக்கு மட்டும்தான் அதனால் பிரயோஜனம் இருக்க தவிர சாமானிய மக்கள் கஷ்டப்படுற மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மாநில அரசுக்கு சரியான முறையில் அவங்க பங்கீடை கொடுத்தாங்கன்னா இங்கே மாநில கவர்மெண்ட்டாவது மக்களுக்கு ஏதாவது பண்ணும். அதுக்கும் சரியான பங்கீடு அவங்க தரமாட்டாங்க. பொதுமக்கள் சாதாரண மக்கள்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்க, எப்படி இருக்குன்னு கேட்டால் தானே பொதுமக்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். அவங்க பொதுமக்களை பார்க்குறது இல்லைன்னா அவங்க ஒரு எலெக்ஷனில் நின்று ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருந்தால் மக்களை சந்திப்பாங்க. அவங்க எப்படியோ அழகாக வானத்துலேருந்து இறங்கி வந்த மாதிரி நேராக பாராளுமன்றத்துலேருந்து இறங்குறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாரோடையும் நல்லா இருக்காங்க, அதெல்லாம் அப்படி போயிடுறாங்க. சேலரி பீப்புளுக்கு தான் ஹையராக அதிகமாக டேக்ஸ் பண்ணுறாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டு கம்பேர் வித் செல்ஃப் எம்ப்ளாய்டு பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள்ஸ் அதிகமாக இன்கம் டேக்ஸ் கட்டுறது இல்லை. அவங்க இன்கம் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் சேலரி பீப்புளுக்கு அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. பட் இவங்க எல்லாமே சம்பாதிக்கிறதுல ப்ரொஃபஷனல் டேக்ஸு, இன்கம் டேக்ஸு, அது இல்லாமல் ஜிஎஸ்டின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டு எல்லாமே எடுத்துடுறாங்க. இவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக ஃபேமிலி ஓரியன்டாகவும் இல்லை, அவங்களுக்கு இன்கமுக்கும் ஒரு அமௌண்ட்டை எடுத்துன்னு போகிறதில்ல. ஸோ அதை இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். உச்சவரம்பு ஏற்றுனாங்கன்னா வேறு ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தாலும் இதாக இருக்கும். அது கொடுக்கவே மாட்டாங்க. எந்த கவர்மெண்ட்டும் சரி கொடுக்குற மாதிரி மாயத்தோட்டங்கள் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அது எல்லாமே ஆட் ஆகி இது இருக்கும். அது மட்டும் பண்ணாங்கன்னா கிடைக்கும். அந்த அத்தியாவசிய பொருட்களின் விலையெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குறையணும். விலைவாசி ஏறிட்டே போகுது, சேலரி குறைஞ்சிட்டே போயிட்டு தான் இருக்குது எல்லாத்துக்குமே. அதெல்லாம் வேலையில்லா திட்டமும் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஸ்கீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புக்கு, அப்புறம் பெண்கள் முன்னேற்றத்திற்கு, அப்புறம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் சாதகமாக போடணும். அப்புறம் தமிழக அரசுக்கு பார்த்திங்கன்னா அவங்க மத்திய அரசு ஒதுக்கீடு பண்ணுறதே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி ஆகணும். விலைவாசி உயர்வை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம், கொஞ்சம் நேரத்தில் அதை முடிக்கவே முடியாது. ஒரு உதாரணத்துக்கு நான் கார் வாங்குகிறேன். அந்த காருக்கு நான் வாங்குறப்போவே அதுக்கான ரோட் டேக்ஸையும் நான் பே பண்ணிடுறேன். 15 வருஷத்துக்கு எனக்கு நான் இந்த ரோட்டில் பயணம் பண்ணுறதுக்கான டேக்ஸை பே பண்ணிவிட்டு அடுத்து 50 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட்டுக்கு நான் பைசா பே பண்ணிவிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது ஒரு உதாரணம். ஆனால் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வரிகள் அதிகமாக சுமத்தப்படுது மக்கள் மேலே. அதுவும் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வரி. உதாரணத்துக்கு இப்போது நம்ம பயன்படுத்தாத பிளாட்டினத்துக்கு பார்த்திங்கன்னா 5% வரி. ஆனால் நம்ம எப்போவுமே நம்மளுக்கு தேவையான அத்தியாவசியமான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 18% வரி. இது ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு மக்களுக்கு தேவையான விஷயம். இந்த மாதிரி இருக்கிறப்போ மக்களும் வரக்கூடிய பட்ஜெட்டில் பல நன்மைகள் அவங்களுக்கு அரசாங்கம் அது மாநில அரசாங்கமாகட்டும் இல்லை ஒன்றிய அரசாங்கமாகட்டும் மக்களுக்கு தேவையான பயனுள்ள பட்ஜெட்டை கண்டிப்பாக தருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க.